எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாவின் அழகிய திருப்பெயர்கள் திக்ராக ஓதி நாம் அல்லாவிடம் துவா செய்தால் நம் அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் நிறைவேற்றுவான். அல்லாவின் முழு முதற்பெயரான அல்லாஹ், இதுவே இஸ்முல் ஆலம் என்று கூறப்படுகிறது. இந்த உலகத்தையும் மனிதர்களையும் அனைத்தையும் படைத்த அல்லாவே நமக்கு முதன்மையானவன். அல்லாவின் முதற்பெயரான அல்லாஹ், அதற்கு அர்த்தம் யா அல்லாவே என்று அர்த்தம். இரண்டாவதாக யா ரஹ்மான், அதற்கு அர்த்தம் அளவற்ற அருளாளனே. மூன்றாவது பெயரான யா ரஹீம், நிகரற்ற அன்புடையோனே என்று அர்த்தம். யா அல்லாவே, அருளற்ற அருளாளனே, நிகரற்ற அன்புடையோனே என்று திக்ர் செய்யும் பொழுது அல்லாஹ் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேற்றுவான். ஈமான் அதிகரிக்கும், கடினமான காரியங்களும் நிறைவேறும், துன்பம், நோய், கவலை, கடன் அனைத்தும் நீங்கும், உள்ளத்தில் அன்பு இரக்கம் ஏற்படும், செல்வம் பெருகும், பதவி உயர்வும் ஏற்படும், ஆபத்துகள் நீங்கும். அல்லாவின் நான்காவது பெயரான யா மாலிக், பேரரசனே என்று அர்த்தம். நாம் அல்லாவை புகழ்ந்து திக்ர் செய்யும் போது அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். மாலிக் என்பதோடு கதீரு என்பதையும் சேர்த்து மாலிக்குன் கதீருன் என்று எழுதி அதனை வீட்டில் தொங்கவிட்டால் அந்த வீடும் அந்த வீட்டில் உள்ளோரும் எக்காலமும் வளமும் நலமும் பெற்று இருப்பார்கள். யா மாலிக் யா கதீர் என்று அதிகமாக ஓதி வந்தால் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும், போட்டியில் வெற்றி கிட்டும். இதை தினந்தோறும் 404 தடவை ஓத வேண்டும். செல்வந்தராக 130 தடவை வைகறை தொழுகைக்கு பின் ஓதி வர வேண்டும். அல்லாவின் ஐந்தாவது பெயரான யா குத்தூஸ், பரிசுத்தமானவனே என்று அர்த்தம். மனதிலும் உடலிலும் உள்ள எல்லா முசீபத்துகளும் நீங்க இரவு 3 மணி அளவில் 1000 தடவை ஓதி வர வேண்டும். கவலைகள் நீங்க சுபூஹுன் குத்தூசும் என்று வழக்கமாக ஓதி வர வேண்டும். எதிரிகளால் ஏற்படும் தீங்கை விட்டும் சைத்தானிடத்திலிருந்தும் பாதுகாப்பு பெறவும் இந்த திக்ரை ஓதி வரலாம். எவருடைய உதவி இல்லாமல் தேவையற்று வாழ இதை தினந்தோறும் 1000 தடவை ஓதி வர வேண்டும். அல்லாவின் திருப்பெயர்களில் 6வது திக்ரான யா சலாம், சாந்தி அளிப்பவனே என்று அர்த்தம். இந்த திக்ர் ஓதினால் மன அமைதி ஏற்படும். எல்லாவித ஆபத்துகளை விட்டு நலமோடு வாழ இதை நாள்தோறும் 524 முறை ஓதி வர வேண்டும். கல்வியில் முன்னேற்றம் அடைய இதை 1000 தடவை ஓதி வர வேண்டும். கோழையும் வீரனாக இதை தண்ணீரில் ஓதி அருந்தி வர வேண்டும். இது இஸ்முல் ஆலம் என்று அழைக்கப்படுகிறது. யா மாலிக், யா குத்தூஸ், யா சலாம் என்றும் திக்ர் செய்து வரலாம். நாம் அனைவரும் ஐவேளை தொழுகை முடித்து இந்த திக்ர்களை அதிகமாக ஓதி வரலாம். நம் நாட்டங்கள் நிறைவேற அதிகமாக இதை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யலாம். இந்த அழகிய திருநாமங்களை ஓதி நாம் அனைவரும் அல்லாஹ்விடம் துவா கேட்போம். நம் எல்லோருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். இது அல்லாஹ்வின் அற்புதங்கள் சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் மிக பெரியவன். அல்ஹம்துலில்லாஹ்.